காவேரிப்பட்டினத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் சக்கரபாணி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்மையில் தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் திமுகவில் இணைந்து வரும் சூழ்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியத்தில் உள்ள ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மட்டுமின்றி அமமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணையும் இணைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஓபிஎஸ் ஆதரவாளரும் காவேரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளருமான சின்னசாமி ஏற்பாட்டில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் தலைமையில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். கட்சியில் இணைந்த அனைவரையும் அமைச்சர் சக்கரபாணி திமுக துண்டு அணிவித்து வரவேற்றார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்று மீண்டும் 7வது முறையாக ஆட்சி அமைக்க பாடுபட வேண்டுமென புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு அறிவுறுத்தி அவர்களை வரவேற்றார். ஊராட்சி அம்மா பேரவை துணை செயலாளர் கிருஷ்ணன் அவர்கள், கரவள்ளி ஊராட்சி கழகத்தினுடைய செயலாளர் சிவப்பு அவர்கள், லட்சுமணன் அவர்கள், கழகத்தினுடைய செயலாளர்கள் அத்தனை பேரையும் அவர்களுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரே வரங்கிறாரு. மற்றும் திமுக கழகத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் தலைமையிலும் மாண்புமிகு அண்ணன் அவர்களின் மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களின் தலைமையிலும் இணைந்து செயல்படுவோம் என்று இன்று முதல் கழகத்தில் சிறப்பாக இப்ப இருந்தது போல அதையோடு மிகவும் சிறப்பாக பணியாற்றுவோம் என்று இன்று முதல் உறுதிமொழியோடு இக்கட்சியில் இணைந்து கொள்வோம் என்று நம்பி அவருடன் பணியாற்றுவோம் என்று உறுதியளிக்கிறோம். அனைவரும் அதை பார்த்து ஜெயித்து முதலமைச்சராக அக்னியில் அமர்த்திடுவோம் என்று உறுதியளித்து அவர்களும் காவேரிப்பட்ட ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் சென்ற காவேரி அமமுக ஒன்றிய இயக்கத்திற்கு ஒரு கோட்பாடாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் 75 ஆண்டுக்கு மேலாக தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய நல்லாட்சியில் நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்துகின்ற முதலமைச்சருடைய தலைமையை ஏற்று இன்று தாய்க்களமான திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொள்கின்ற மரியாதைக்குரிய காவேரிப்பட்டினம் ஒன்றிய கழக மரியாதைக்குரிய சகோதரர் பி.கே. சின்னசாமி அவர்களே, 1000க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் சகோதரிகள் மற்றும் அறிவுறுகின்ற இளைஞர்கள் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகமான தாய்க்களத்திலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நமது இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றுகின்ற மாவட்ட கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய பருவூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மதியழகன் அவர்களே, இந்தியாவிலே எல்லா மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக முதன்மை மாநிலமாக முதல்வராக இன்னைக்கு ஒரு பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு செய்திருக்கின்ற திட்டங்கள் ஏராளம். மகளிருக்கு நகர பேருந்தில் சென்றால் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு கல்லூரியிலே படிக்கின்ற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம், மாணவருக்கு 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டம், கலைஞர் கனவில்ல திட்டம், நான் முதல்வன் திட்டம். நேற்றைக்கு கூட நான் முதல்வன் திட்டத்தில் படித்தவர்கள் இன்னைக்கு டெல்லி ஒன்றிய அரசினுடைய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்விலே சுமார் அமைச்சர்